all doing good. ஸோ ப்ரெக்னென்சினாலே எல்லாருமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் தென் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டு மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன் அண்ட் ஸ்கின் சேஞ்சஸ், ஹேர் ஃபால், இதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. இப்போ தான் எனக்கு எல்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அந்த ஜேர்னி அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்கின் டாக்டராக நான் வந்து ஸ்கின் சேஞ்சஸை பற்றி பேசுகிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, எல்லாமே ஹார்மோனல்னு சொல்கிறோம், என்ன தான் நடக்கும் இந்த ஹார்மோன்ஸில். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ வை டோன்ட் வி ஹியர் தட் ஃப்ரம் a specialist itself. So one of the top Chennai's top gynecologist, Dr. Priya Kalyani from Kanna Fertility Center is with us today to address all your doubts. Hi ma'am. Hi Munisha, thanks for inviting me. Thank so you for this is a very important topic because முக்காவாசி pregnant ladies நம்ம கிட்ட வரவங்களுக்கு இது காமனா அவங்களுக்கு கேக்குற கேள்வி தான், சந்திக்கிற கஷ்டம் தான். So I think it is good that we'll clear up some doubts about it today. Yes ma'am. So skin changes ஏன் இவ்வளோ ப்ரெக்னென்சியில் வருது? What is the science behind it? So pregnancy la you have to know that our body goes through a lot of changes. Hormone secretion நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, ப்ரெக்னென்ட் உமன்னாலே நல்ல ஒரு க்ளோ இருக்கும். ஆக்சுவலி அதுவும் சில பேருக்கு இருக்கும், பட் தட்ஸ் ஒன்லி 20% ஆஃப் த டைம். பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு க்ளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் நாட் ஆல் ஆஃப் தேம் ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட். சில பேருக்கு ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது பல மடங்கு நார்மல் லெவல்ஸோட மெலனின்ங்கிற ஒரு ஹார்மோன் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கின் பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணுற ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மெலனின் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ஸ்கின் சேஞ்சஸ் நிறைய ஏற்படுது. ஸோ வாட் ஆர் சம் ஆஃப் த காமன் ஸ்கின் சேஞ்சஸ் வி சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்குறது அட்லீஸ்ட் வந்துட்டு இட் இஸ் காமன்லி அந்த ஒரே கருப்பாகிறது, மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சி, க்ளோஆஸ்மான்னு சொல்லிட்டு வர்றது, ஸ்கின் டார்க்கனிங் அரவுண்ட் த நெக் நிறைய பேருக்கு ஏற்படுறது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பயப்படுறதுக்கு இருக்கிற வெரி காமன் ஒரு ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்னே, நிறைய பேருக்கு ஆக்னே ஃப்ளேர் அப் ஆகுது ப்ரெக்னென்சியில். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் கண்டிஷன்ஸ் விச் மை பேஷண்ட்ஸ் கம் டு மீ ஃபார். ஸோ ஐ வுட் லைக் டு நோ யோர் அட்வைஸ், இதுக்கெல்லாம் என்ன காமனாக யூ கிவ் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆஸ் நீங்கள் சொன்னது தான் மேம். ஸோ இந்த சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஸ்கின் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஃபேஸில் ஃபஸ்ட் பிக்மெண்டேஷன், அது வந்துட்டு மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் மெலாஸ்மா. மங்குங்கிறது வந்துட்டு தமிழில் நம்ம பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு யூஸ்வலாக இந்த சீக்ஸில் சைடில் வர்றது இட்ஸ் வெரி காமன் மெனி ப்ரெக்னென்ட் விமெனில். அண்ட் அதை விட ரொம்ப காமன் வந்துட்டு நெக் டார்க் ஆகுது, அண்ட்ராம்ஸ் டார்க் ஆகுது, இன்பிட்வீன் த தைஸ் வந்துட்டு டார்க் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு skin changes. And ma'am சொன்ன மாதிரி it is all because of the hormonal changes and melanocyte stimulating hormone ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் எக்ஸசிவாக ஸ்டிமுலேட் ஆகும், அதனால தான் இவ்வளோ பிக்மெண்டரி சேஞ்சஸ் வந்துட்டு நடக்குது. ஆக்னியும் அகெயின் அதே ரீசன் தான், ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் அதிகமாக ஆகுறதுனால ஆக்னி ஃப்ளேரப் சில பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி எல்லாருக்குமே ஆக்னி இருக்கும்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக வந்துட்டு உங்கள் சைக்கிள்ஸ்க்கு முன்னாடி நிறைய ஃப்ளேரப் இருக்குது, ஆக்னி ஃப்ளேரப் இருக்குங்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சியில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் இந்த தேர்ட் ட்ரைமெஸ்டர் வந்துட்டு ஆக்னி ஃப்ளேரப் வரலாம். எல்லாமே யூஸ்வலி போஸ்ட் ப்ரெக்னென்சி செட்டில் ஆகும். அண்ட் மெயின்டெனன்ஸ், நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் நீங்கள் என்ன வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அண்ட் ஐ வுடன்ட் சஜஸ்ட் யாருக்குமே வந்து வென் யூ ஆர் ப்ரெக்னென்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் தட். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் கிளென்சர் அண்ட் ஒரு டீபிக்மெண்டிங் க்ரீமோடையே மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் டீபிக்மெண்டிங் க்ரீம் ஓவர் த கவுண்டர் வாங்குறீங்கன்னா அதில் ரெட்டினாலோ ஹைட்ரோகினோனோ இல்லாததாக பார்த்து வாங்குங்க, பிகாஸ் இது ரெண்டுமே should not be used when you are pregnant. So that's very important. And ma'am, இதில் வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ இந்த திக் ஸ்கின் அண்ட் பிக்மெண்டேஷன் அந்த நெக் அகாந்தோசிஸ்ன்னு நம்ம சொல்கிறது, தட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் த வெயிட் கெயின். ஸோ ஐ ஃபீல் தட் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு நாட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால மட்டும் இந்த ஸ்கின் சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள் வந்துட்டு ரொம்ப நிறைய சாப்பிடணும் அண்ட் வீட்டில் நிறைய சொல்லுவாங்க, நிறைய சாப்பிடுங்க, 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த ஐடியல் வெயிட் கெயின்? எவ்வளோ அவங்க வெயிட் கெயின் பண்ணலாம்? அண்ட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ஈட் ஃபார் 2?
நோ, இட்ஸ் டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் ஈட் ஃபார் டூ. இது காமனாக என்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்கும் போது நீங்கள் உண்டாயிருந்தாலும் we have only one stomach, ஸோ தயவுசெய்து டோன்ட் ஈட் ஃபார் டூன்னு சொல்வேன். ஸோ ஆப்டிமல் வெயிட் கெயின் வென் யூ ஆர் ஒரு நார்மல் BMI பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அபவுட் சம்வேர் பிட்வீன் 10 to 15 kg, 15 being maximum. I would say 10 to 12 kg will be optimum. And முதல் ட்ரைமெஸ்டரில் நிறைய வாமிட்டிங் இருக்கும் போது நிறைய பேர் கம்மியாகி தான் கூட போகிறாங்க தவிர ஸோ அதனால பேபி வளர்ச்சி அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஸ்டே ஹைட்ரேட்டட். ப்ரெக்னன்சியில் ஹவு மச் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம எடுத்துக்கணும்? இட் இஸ் ஒன்லி அபவுட் 400 calories extra. Even when you're lactating, it's about 500 calories extra. So if it's 2000, it doesn't become 4000 in any manner. So carbohydrate intake நிறைய எடுத்துக்கணும். அண்ட் ஈவன் நம்ம ப்ரெக்னன்சியோட பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது எல்லாரும் வீட்டில் 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட அப்பதான் பால் வரும் குழந்தைக்குன்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பயந்து போய் நானும் அந்த மாதிரிலாம் பண்ணி எக்கச்சக்கமாக 85 kg வரைக்கும் போனேன். ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல. ஸோ கார்போஹைட்ரேட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோர் ஆஃப் ப்ரோட்டீன், fruits, vegetables and more of liquids to make you feel hydrated. இதெல்லாம் தான் முக்கியம் தவிர நிறைய சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. Having a healthy diet will also lead to a healthy pregnancy and easier delivery. கண்டிப்பாக மேம், தட்ஸ் ஸோ ட்ரூ. அண்ட் ஏன் ஆக்னியும் ஃப்ளாரப் ஆகிறதுக்கு ரீசனும் வந்துட்டு டூ மச் ஆஃப் கார்ப்ஸ் அண்ட் கண்டதையும் லைக் எல்லாமே சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, ஆயிலி ஃபுட் சாப்பிடுங்க. நிறைய வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய வந்துட்டு ஆயிலி ஃபுட்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க, பால் நிறைய குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே திரும்ப அகெயின் கவுஸ் மில்க்லேயும் ஹார்மோன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் திரும்ப உங்களுக்கு ஆக்னி ஆக்ரிவேட் பண்ண தான் போகுது. ஸோ இஸ் இட் நெசசரி டு டேக் பசும்பால் குடிச்சா லாக்டேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது கான்செப்ட்? ஸோ காமனாக நம்ம ஊரில் சொல்கிறது அதுதானே. சம்டைம்ஸ் எனக்கே சொன்னவங்க இருக்காங்க, லாக்டேஷன் அட்வைஸ் ஈச் டைம் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது முடிச்ச உடனே 1 glass பால் குடிக்கணும்னு. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் கனெக்ஷன். பால் குடிச்ச உடனே நம்மளுக்கு அப்படியே பால் வந்து சுரந்துட போகிறது கிடையாது. ஸோ லாக்டேஷனுக்கு மெயின் ஸ்டிமுலஸ் இஸ் ஒன்லி த பேபி சக்கிங் அட் த மதர்ஸ் பிரெஸ்ட். அதுதான் நம்மளுக்கு ஹார்மோன் செக்ரீஷன் பிரெயினில் தூண்டி விட்டு அண்ட் த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை, பேபி வந்து ப்ராப்பராக லேட்ச் ஆன் ஆகணும், கரெக்டாக சக் பண்ண விடணும், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது பெட்டர் ஸோ தட் தெர் இஸ் நோ நிப்பிள் கன்ஃபியூஷன். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம் தவிர வெறும் பாலாக தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மோர் ஆஃப் லிக்விட்ஸ் டெஃபினெட்லி அவசியம். தட் டசன்ட் ஹாவ் டு பி நெசசரிலி ஆல்வேஸ் மில்க். வேறு விதமாகவும் நம்ம லிக்விட்ஸ் சேர்த்துக்கலாம், லைக் ஜூஸஸ், சூப்ஸ், பட்டர் மில்க், இளநீர் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் பற்றி பேசணும். ஏன்னா ஹாட் டாப்பிக்காக இப்போ இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. வை டஸ் திஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஹேப்பன்? ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஒன்று நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில பேருக்கு கண்டிப்பாக இட்ஸ் நாட் நார்மல் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி அப் நார்மல். அண்ட் வை டஸ் திஸ் ஈவன் ஹேப்பன்? இஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்சஸ்? Yes, that is also to a certain extent because of hormone changes, because estrogen and progesterone பல மடங்கு increase ஆனது pregnancy-ல. Delivery-க்கு அப்புறம் there is a drastic fall, so that is going to have some amount of effect on our body and even on our minds as such. And உங்களுக்கே தெரியும் postpartum bluesங்கிறது it is very very common. All of us will face it after delivery. ஏன்னா ப்ரெக்னன்சியில் நம்மளை விழுந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து வெறும் நம்மளை பற்றி தான் கவனம் செலுத்தியிருப்போம், வேறு எந்த வேலையும் இருந்திருக்காது. சடனாக வென் த பேபி கம்ஸ் அவுட், ஒரு நியூபார்னை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டுன்னு ஆல் ரீசெண்ட்லி டெலிவர்ட் மதர்ஸ் வில் அக்ரி வித் மீ. ஸோ தூக்கமே இருக்காது, பிரெஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்கும், ஆல்ரெடி பெயின் ஃப்ரம் த டெலிவரி இருக்கும், ஒரு நேரமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆல்வேஸ் யூர் சேஞ்சிங் த டைப்பர் ஃபீடிங்கிற மாதிரி இருக்கும், நம்ம லைஃபே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். இது வந்து ஃபியூ டேஸ்க்கு இருக்கலாம், வித்தின் 2 weeks யூஸ்வலி மறைஞ்சிரும். அண்ட் யூஸ்வலி நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இருந்தது பேபியை பார்த்துக்கிறதுனா வீல் பி ஏபிள் டு டைட் ஓவர் திஸ் பீரியட் மச் மோர் ஈஸிலி. பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எப்போ 2 weeksக்கு மேலே இருக்குது, ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃப் ஆகிடுறாங்க, யார்கிட்டையுமே பேசுகிறது இல்லை, லேக் ஆஃப் பாண்டிங் வித் த பேபி, யார் குழந்தையோ மாதிரி இருக்குது, நம்ம அதை பார்த்துக்கணும், அந்த லவ் அஃபெக்ஷன் ஒரு ஃபீலே இல்லை,
ஆர் வந்துட்டு எதுவுமே யார்கிட்டயுமே பேசாமல் இருக்கிறது, ரொம்ப சாப்பிட்றது இல்லை சாப்பிடாமையே இருக்கிறது, ரொம்ப தூங்குறது இல்லை தூங்காமையே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில ஃபிசிக்கல் as well as மென்டல் சிம்டம்ஸ் இருந்தால் மேபி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கலாம். இதை சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கவனித்து அவங்களுக்கு தெரியாட்டியும் நம்ம சுட்டி காமிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் சீக் பண்ண வைக்கிறனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இட் இஸ் டெஃபினெட்லி க்யூரபிள். பட் அப்படியே விட்டோம்னா இட் கேன் லீட் டு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இன் த மதர் as well as in the baby ultimately. ஓகே ஓகே மேம். ஸோ அகெயின் முனிஷா, காமனாக என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே அந்த போஸ்ட்மார்ட்டம் வேக்சினேஷனுக்கு வரும்போது எல்லாருமே முடி ரொம்ப கொட்டுது மேடம், இன்னும் கொஞ்ச நாளில் இருக்குமானே தெரியல, இது இப்படி தான் இருக்குமா, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு சொல்லிட்டு காமனாக கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால்? இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது பெட்டர் ஆகலாம்? ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபாலுங்கிறது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இன் ஜென்ரல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு முடியே கொட்டாது. தட்ஸ் அகெயின் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக அந்த டீலோஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், விச் இஸ் அ ஃபாலிங் ஸ்டேஜ் ஆஃப் தி ஹேர் ஃபாலிகல்ஸ். அது நடக்கவே நடக்காது. நடக்காமல் எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜ் ஆஃப் த ஃபாலிகல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் போஸ்ட் ப்ரெக்னென்சி குழந்தை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது எல்லாமே பேக் டு நார்மல் ஆகும்போது இதுவும் பேக் டு நார்மல் ஆகிதான் ஆகணும். ஸோ அப்போ கொட்டாத முடியும் சேர்ந்து கொட்டுறதுனால அட் அ டைம் உங்களுக்கு எக்ஸசிவாக ஹேர் ஃபால் இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது அலார்மிங்கான்னு கேட்டால் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா எனக்கும் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால், பட் இட் வாஸ் நாட் அலார்மிங் ஃபார் மீ. எனக்கு யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் இட் ஸ்டாப். ஸோ அந்த பாயிண்ட் இஸ் அப் டு 6 months. 6 months கழிச்சு இருக்குது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு பி அலார்ம்ட். அண்ட் அதே மாதிரி ஓவராக கொட்டுது, லைக் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு பால்னஸ் வந்துருச்சு, ஸ்கேல்ப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்போனா யூ ஹாவ் டு பி கன்சர்ன். அண்ட் அகெயின் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்க டைமில் we cannot do much about it, but ஒரு growth factor சீரமோ இல்லை ஒரு மல்டிவிட்டமினோ கொடுத்து we can maintain it. and again ரொம்ப 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 முக்கியம், கண்டிப்பாக வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கும். போஸ்ட் ப்ரெக்னென்சி கொஞ்ச நாள் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. குழந்தைக்கு ரொட்டீன் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதில் உங்களை பார்த்துக்க மறந்துடாதீங்க. நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் யூ டு கோ ஃபார் டயட் ஆர் நோ நான் அந்த டைமில் நான் வெயிட் லூஸ் பண்ணணும், இதெல்லாம் தட்ஸ் நாட் த டைம். கிவ் இட் அ இயர் பிரேக், இட்ஸ் ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் கூட யூ கேன் ஆல்வேஸ் ரெடியூஸ் யுவர் வெயிட், யூ கேன் கோ ஃபார் டயட், டூ இட் இன் அ ஹெல்த்தி வே. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் அண்ட் ஆல்ரெடி உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள் உடம்புக்கு இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் டயட் இருக்கிறேன், நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் இஸ் டெஃபினெட்லி கோனா வர்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் திஸ் ஹேர் ஃபால். அகெயின் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதில் இதை பற்றி ரொம்ப யோசிச்சிங்கன்னா இட்ஸ் ஒன்லி கோனா அக்ரிவேட். நீங்கள் யோசிக்கிறதுனால, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால, நீங்கள் போய் கூகுள் பண்ணி ஒரு 4 விஷயம் பண்ணுறதுனால ஒரு பயனும் இல்லை. நீங்கள் அதனால் வந்துட்டு அஃபெக்ட் தான் ஆக போகிறீங்க இன்னும் அதிகமாக. அண்ட் மேம், இது கண்டிப்பாக அகெயின் ஐ வாண்ட் டு ஆஸ்க், when is the right time to start dieting or when is the right time to start working out postpartum? ஆல்வேஸ் டயட்டிங்கிற ஒரு வேர்டு எனக்கு பிடிக்காத வேர்ட். ஸோ இட் இஸ் ஒன்லி ஐ டோன்ட் அட்வொகேட் டயட்டிங் இன் எனி ஃபார்ம். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் விச் யூ கேன் ஃபாலோ லைஃப் லாங். ஸோ அது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணுற ஹெல்த்தி டயட் மேபி கொஞ்சம் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் இன் கேஸ் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட். தவிர ஐ டு நாட் அட்வொகேட் கட்டிங் அவுட் எனி ஒன் ஃபுட் குரூப் லைக் ஃபேட் ஆர் ப்ரோட்டீன். ஸோ ஐ அட்வொகேட் ஒன்லி ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் விச் யூ கேன் ஃபாலோ லைஃப் லாங். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட் குரூப்பை கம்ப்ளீட்டாக கட் அவுட் பண்ணுறது லைக் ப்ரோட்டீன் ஒன்லி எடுத்துக்கிறது, ஃபேட் ஒன்லி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி டயட்ஸ் ஐ டோன்ட் பர்சனலி ஃபாலோ. ஸோ தட்ஸ் நாட் வாட் ஐ வுட் அட்வைஸ். கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இனிஷியலி பிரெஸ்ட் ஃபீடிங்கில் யூ நீட் மோர் கேலரிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் கேலரிஸ் ஆல்சோ. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஆல்சோ மேக்ஸ் யூ லூஸ் வெயிட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ டேக் இட் ஸ்லோவாக நார்மல் டெலிவரி ஆயிருந்ததுன்னா ஒரு 15 to 20 days உங்களுக்கு ரிதம் செட் ஆகி குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ராப்பராக தூங்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தை ஒரு அளவுக்கு அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் யோர் சிம்பிள் எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் லைக் வாக்கிங். கொஞ்சம் we'll be more prone to infections in the postpartum period which is 6 weeks post childbirth. So take it a little slow and safe. ரொம்ப அலைச்சல் வேண்டாம். இந்த காலத்தில் வெளியில் போகவே கூடாதுன்னு சொல்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். விசிட்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறது முக்கியம். அண்ட் சிசேரியன் டெலிவரினா அட்லீஸ்ட் 2 months. அதுக்கப்புறம் தான் எனி எக்ஸசைஸ் ரொட்டீன் லைக்
crunches, abdominal exercises or weight குனிஞ்சு நிமிந்து தூக்குறது, anything should be started after 2 months. Walking-ங்கிறது 15 days கழிச்சு யாருமே ஆரம்பிக்கலாம். But as she rightly said, don't stress about it. If we go about it in a proper manner, it takes literally 1 year for you to get back into shape. Pregnancy என்ன இருந்தீங்களோ அது வரதுக்கு 1 year ஆகும். So immediately நம்ம வந்து we are not going to go anywhere unless it is our profession like modeling or acting தவிர I don't think we should fuss about it too much. So one thing which all my patients want to know, இது வந்து it is like a medal given for pregnancy ன்னு சொல்றோம் தவிர for some patients I have seen terrible stretch marks, and you know that once it comes there is nothing which is really going to make it go, it will just fade. So stretch marks வராம இருக்கிறதுக்கு there are so many products now on the market. So அது do they really work, or வராம இருக்கிறதுக்கு நம்ம வேற என்ன பண்ணா maybe lessen பண்ணலாம்? Is it even possible? ஆக்சுவலி நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். சில பேருக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டைப் அப்படி இருக்குது. தட்ஸ் ஆல். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அகெயின் உங்களோட அப்டமன் டிஸ்டென்ஷன் ஆகுறதுனால, திரும்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பேக் டு நார்மல் ஆகுறதுனால, அந்த ஸ்ட்ரெச்னால தான் as the name goes stretch marks அதனால தான் வருது. நிறைய கொலாஜன் பிரேக் டவுன் இருக்கும் உங்கள் ஸ்கின்ல, அதனால தான் அந்த மார்க்ஸ் விழுறது. சில பேருக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிளாக் ஆக ஆரம்பிக்கும். தட்ஸ் அகெயின் பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் மெலனின் ப்ரொடக்ஷன். அண்ட் அது மாதிரி பிளாக்காக ஆகுது அப்படின்னா யூஸ்வலி லைக் நார்மல் டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸில் அது சரியாயிடும். பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபேட் ஆகலாம் தவிர கம்ப்ளீட்டாக போகாது. உங்களுக்கு இருக்குன்னா இட்ஸ் தேர், பட் ஆனால் அதோட விசிபிலிட்டியை வந்து நம்ம கம்மி படுத்தலாம். தட் இஸ் அகெயின் போஸ்ட் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் லாக்டேட்டிங்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு we can start on treatments like collagen injection therapy, lasers. இதெல்லாம் அந்த கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி கம்மியாக தெரியுமே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் கோனா ஸ்டில் பி தேர். பட் ப்ரிவென்டிவாக நம்ம எதாவது பண்ணலாமான்னா there are studies which has like பண்ணியிருக்காங்க. coconut oil and இந்த bio oil ஒன்று இருக்குது. லைக் அதுலேயுமே வந்துட்டு the company has done a study and they have proven that அவங்களுக்கு ப்ரிவென்ட் ஆகுதுன்னு. பட் apart from that clinical studies எதுவுமே இல்லை. to some extent shea butter, cocoa butter helps. பட் இதெல்லாம் சில பேருக்கு ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டால் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராதுன்ட்டு சொல்லவே முடியாது. உங்களுக்கு வரணும்னா இட்ஸ் கோனா கம், அண்ட் உங்களுக்கு வராமல் இருக்குதுன்னா குட், உங்களுக்கு வரலை அவ்வளோதான். யூ ஹாவ் டு பி ஹாப்பி ஃபார் இட். So most of these skin changes, I agree with you Manisha. After delivery நானும் அதுதான் சொல்லுவேன், முக்கால்வாசி பேருக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், இல்லை கழுத்துக்கிட்ட கருப்பற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஐ செட் வீட்டில் சொல்கிற இந்த கடலை மாவு, பைத்த மாவு அந்த மாதிரி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வேண்டான்னு. பட் வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு சப்போஸ் இஃப் இட் பர்சிஸ், அந்த கருப்பாக மாறின ஸ்கின் டோன் அது திரும்ப ரிவர்ட் ஆகலைன்னா other any treatment modalities which you would suggest for the same? கண்டிப்பாக மேம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் உங்கள் லாக்டேஷன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ வென் யூர் லாக்டேட்டிங் ஆல்சோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். தேவை அது வந்து அந்த டைமுக்கு வந்து இட்ஸ் நாட் எ நெசசிட்டி. உங்களுக்கு எதுவும் அர்ஜென்சி இல்லை நான் உடனே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. எஸ், பட் அந்த டைமில் யூ கேன் ஸ்டில் யூஸ் லைக் ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது லைக் விச் ஆர் சேஃப், விச் யூ கேன் கன்சல்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். சேஃப் எது, நான் இது யூஸ் பண்ணலாமா கூடாதான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓவர் த கவுண்டராக போயிட்டு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் போஸ்ட் லாக்டேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா எஸ் வி கேன் டூ ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் பீல்ஸ் ஆர் லேசர் டோனிங் டு பிரிங் இட் பேக் அலாங் வித் அ ப்ராப்பர் ருட்டீன் அண்ட் அலாங் வித் அ ப்ராப்பர் டயட். ஏன்னா டெக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்கிற பிக்மெண்டேஷன்லாம் நீங்கள் வெயிட் கம்மி பண்ணி உங்கள் டயட்டை கரெக்ட் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்ட் ஆக போகுது. நம்ம என்ன தான் மேலே க்ரீம்ஸ் கொடுத்தாலும், என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இது பண்ணலைன்னா இது பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் டோட்லி வேஸ்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்குற க்ரீம்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டண்ட். Yeah, that's very correct. So எல்லாமே மாத்திரை மூலியமாக கரெக்ட் பண்ணக்கூடாது. as with any disease in as far as you come to the doctor is concerned. So மேஜராக உங்கள் லைஃப் ஸ்டைல் plays a major role and I think you should correct it and the best person is you. So yes, thank you ma'am, thank you for answering all the questions and thanks for being here. Yeah, thank you so much. So I really enjoyed the session. Thank you.